வணக்கம். இன்னைக்கு ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னாக்கா, இந்த இந்த கோஷம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிராணமய கோஷம், மூணாவது மனோன்மய கோஷம், நாலாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சித்தர்களும் எல்லா புக்கில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா விஞ்ஞானமய கோஷம், அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம் இருக்கும். அது வந்து தான் இப்போ இந்த வீடியோ அதை பற்றி தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தப்பு. சரிங்களா? மனோன்மய கோஷத்துக்கு அப்புறமா விஞ்ஞானமய கோஷம் கிடையாது. சரிங்களா? ஆனந்தமய கோஷம், அதுக்கப்புறம் தான் விஞ்ஞானமய கோஷம். சரிங்களா? விஞ்ஞானமய கோஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிரஞ்சீவி தன்மை அடையிறது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க, கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா சில சித்தர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தமய கோஷம் அடைஞ்சவொடனே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சமாதி அந்த ஆனந்தத்திலேயே பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருவாங்க. சரிங்களா? வள்ளலார் அதை தான் சொல்கிறாரு, அதையும் கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவவம்சர் பரமஹம்சர் இருக்கா பார்த்தீங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் அந்த வாசி யோகம் அதெல்லாம் கற்றுறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆனந்தத்தில் எந்த ஆனந்தத்தில் பிறந்தமோ அதே ஆனந்தத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறந்துருவாங்க. அதுவும் இறக்கிறது தான். சரிங்களா? சமாதி பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாகிறது தான். அது மரணமில்லா பெருவாழ்வு கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தமய கோஷம் 4வது, விஞ்ஞானமய கோஷம் தான் 5வது. சரிங்களா? இது தெரிஞ்சுக்குங்க. இனி அடுத்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.